வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு தஞ்சாவூர் திருவையாறு பகுதியில அமைஞ்சிருக்க ஐயாரப்பர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் தான் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்குள்ள கிழக்கு மேற்கு ராஜகோபுர என்ட்ரன்ஸ் வழியாகவும் தெற்கு வழியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோபுர என்ட்ரன்ஸ் வழியாகவும் கோயிலுக்குள்ள போகலாம். கோயில் அதிக பரப்பளவுல இருக்கிறதுனால ஐயாரப்பரை தரிசனம் செய்யறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ கடந்ததுக்கு அப்புறம் இன்னும் 4 திருச்சுற்றுகளை கடந்துதான் ஐயாரப்பரை தரிசனம் செய்ய முடியும். நவகிரகங்கள்ல சூரிய ஸ்தலமாகவும் 3 சிவன் கோயில்கள் ஒரு சேர அமைஞ்சிருக்க இடமா தான் இந்த திருக்கோயில் திகழப்படுது. மூலவரான ஐயாரப்பர் இருக்கக்கூடிய கோயில் மெயின் கோயிலாகவும் உப கோயில்களா தென் கைலாயம் வட கைலாயம் அப்படிங்கிற 2 கோயில்களும் இருக்குது. மேற்கு என்ட்ரன்ஸ் கோபுர வழியோடி போய் லெப்ட் சைடு எடுத்து போனீங்கன்னா உத்தர கைலாயம் அழைக்கப்படுற வட கைலாய கோயிலுக்கு போகலாம். வட கைலாயம் அழைக்கப்படுற இந்த கோயில் லோகமா தேவி சரண் பேர்லயும் அழைக்கப்படுது. 10ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழனின் மனைவியான லோகமா தேவியாலதான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. சின்ன கோயில் தான், ஆனா நாங்க போன நேரத்துல இந்த கோயிலை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வச்சுதான் நாங்க சாப்பிடவும் செஞ்சோம். ரொம்ப நேரமாயும் இந்த இடத்துல ஒரு ஆளு கூட கிராஸ் பண்ணி போகல. அந்த அளவுக்கு ரொம்பவே காமா இருந்துச்சு இந்த பிளேஸ். இந்த கோயில்ல யானை கூட இருக்குது. யானையோட பேரு தர்மாம்பாள் அப்படின்னு சொன்னாங்க. யானைக்குன்னு செப்பரேட்டான மண்டபம் கூட எழுப்பியிருக்காங்க. இந்த மண்டபத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த திருச்சுற்றுல உள்ள என்ட்ரன்ஸ். ஆனா அது வழியா பப்ளிக் உள்ள போக முடியுமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியல. ஐயாரப்பர் கோயில் முதல்ல பல்லவ மன்னன் நந்திவர்மனாலதான் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள் அப்படின்னு பல மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. இந்த கோயில் ஐயாரப்பரை பற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் என பல நாயன்மார்கள் தேவாரத்துல புகழ்ந்து பாடியிருக்காங்க. இந்த செப்பரேட்டான மண்டபம் முருகர் தண்டாயுதபாணி மண்டபம் அழைக்கப்படுது. கிட்டத்தட்ட 100 பில்லர்ஸ் கிட்ட இருக்கும். 100 கால் மண்டபம் கூட அழைப்பாங்க. ஆர்டிபிஷியலா செய்யப்பட்ட இறைவனோட சிலைகள், அதுக்கப்புறம் திருவிழா நேரங்கள்ல போடப்படுற அந்த லைட்ஸ் எல்லாமே இங்கதான் வச்சிருந்தாங்க. இந்த கோயில் இருக்கிற இடத்தை ஒட்டி காவிரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு அப்படிங்கிற 5 ஆறுகள் ஓடுறதுனாலையும் அந்த நீர்நாள் கொண்டுதான் ஐயாரப்பருக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதனாலதான் இந்த ஊருக்கு திரு 5 ஆறு, அதாவது திருவையாறு அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் கூறப்படுது. இந்த கோயில் மூலவரான ஐயாரப்பர் சுயம்பு மூர்த்தியான பிருத்விலிங்கம், அதாவது மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம். அதனால லிங்கத்துக்கு அபிஷேகங்கள் செய்ய மாட்டாங்க, புனுகு மட்டும் தான் பூசுவாங்க. இந்த கோயில் மூலவரை ஐயாரப்பர், செம்பர் சோதியார், செப்பேசர், கைலைநாதர், பிராணதார் திகரர், பஞ்சநாதேஸ்வர், மகாதேவ, பண்டராகரர் பேர்ல எல்லாம் அழைக்கிறாங்க. கைலாய சைவ பரம்பரையை உருவாக்கியவர் தான் நந்திகேசர். அவர் சிலாத மகரிஷிக்கு மகனாக இந்த இடத்துல அவதரிச்சிருக்காங்க. சிலாத மகரிஷி அந்த குழந்தைய இந்த கோயிலை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப சிவபெருமான் அம்பிகையோட பாலு, நந்தி வாயிலேந்து வரக்கூடிய அந்த நுரை நீர், அமிர்தம், சைவ தீர்த்தம், சூரிய புஷ்கரணி தீர்த்தம் அப்படிங்கிற 5 தீர்த்தங்களை கொண்டு அந்த குழந்தையோட பசியையும் அந்த குழந்தைக்கு அபிஷேகத்தையும் செய்ததுனாலதான் இந்த கோயில் ஈஸ்வரர் ஐயாரப்பர் பெயர்ல அழைக்கப்படுறான்னு கோயிலோட ஒரு ஸ்தல புராணம் கூறுது. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா போனா கோயிலோட தாயார் சன்னதிக்கு போகலாம். இந்த கோயில் தாயார அரமளத்த நாயகி, தர்மாம்பிகை, தர்ம சம்வர்த்தினி, திருக்காமத் கோட்டத்து ஆளுடை நாச்சியார் பேர்ல எல்லாம் அழைக்கிறாங்க. அம்மனுக்கு இருக்கக்கூடிய 51 சக்தி பீடங்கள்ல இந்த அம்மனோட சக்தி பீடம் தர்ம சக்தி பீடமா அழைக்கப்படுது. இந்த கோயிலோட ஸ்தல பெருமையா கூறப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயிலோட 3வது திருச்சுற்று வடமேற்கு பகுதியில நின்று சுவாமியோட பேரு ஐயாறு அப்படிங்கறத உறக்க சொன்னோம்னா அந்த பேரு 7 முறை நமக்கு எக்கோவா திருப்பி கேட்கும்னு சொல்றாங்க. நாங்க ட்ரை பண்ணி பார்க்கல, நீங்க போனீங்கன்னா மறக்காம இத ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. கோயில இருக்கக்கூடிய நிறைய மண்டபங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பில்லர்ஸ் தான் கொண்டிருக்கும். இந்த கோயில நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கோயில இருந்த அர்ச்சகர் ஒரு முறை காசிக்கு போயிருந்தாரு. அப்போ சுவாமிக்கு கரெக்டான நேரத்துல பூஜைகள் பண்ண முடியல அப்படின்னு மனம் உடைந்திருக்காரு. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் அர்ச்சகர் உருவிலேயே தனக்கு தானே இங்க அர்ச்சனைகள் செஞ்சிருக்காங்க. மறுநாள் கோயிலுக்கு வந்த அர்ச்சகர் கிட்ட நீங்க இன்னைக்குதான் வாரீங்களான்னு கேட்ட பக்தர்கள் அப்போ நேத்து பூஜைகள் செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போதான் அவருக்கு தெரிஞ்சிச்சு சிவபெருமான் தான் பூஜைகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. அவ்வளவு அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வமாக தான் இந்த ஐயாரப்பர் விளங்குறாரு. இந்த கோயில் பல்லவ மன்னன் நந்திவர்மனால கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் ஆதி கோயில் அப்படிங்கிறது பிரியவிரதன் அப்படிங்கிற சூரிய வம்சத்தை சேர்ந்த சக்கரவர்த்தியாலதான் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு.
கிமு 1ஆம் நூற்றாண்டுல கரிகார் பெருவளத்தான் அப்படிங்கிற மன்னன் தேர்ல இந்த பகுதியில வர நேரத்துல தேர் ஒரு பகுதியில தட்டுப்பட்டிருக்கு. உடனே அதை எடுத்து பார்க்கும்போது அதுல சுயம்புமூர்த்தியான சிவன், பார்வதி, விநாயகர், முருகர், சப்தமார்கள், சண்டர், சூரியன் அப்படிங்கிற நிறைய விக்கிரகங்கள் வந்து அதுல கிடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம யோகி ஒருவரோட சடை வந்து பறந்து விரிஞ்சிருக்கதையும் பார்த்திருக்காங்க. அகழவே நியமேசர் அப்படிங்கிற அகப்பை சித்தர் வந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கதையும் பார்த்திருக்காங்க. தியானத்துல இருந்து கலைஞ்ச அகப்பை சித்தர் அந்த அரசனுக்கிட்ட இந்த விக்கிரகங்கள் எல்லாமே தேவர்களால பிரதிஷ்டை செய்யப்பட்டது, அதனால இந்த தெய்வங்களுக்கு எல்லாத்துக்குமே நீ கோயில் எழுப்பணும் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மன்னன் கரிகார் பெருவளத்தான் முதல்ல தெய்வங்களுக்கு கோயிலும் எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிபி 8ஆம் நூற்றாண்டுல நந்திவர்மன் பழைய கோயில் ஃபுல்லாத்தையுமே அப்படியே மாற்றி புது ஸ்ட்ரக்சரா மாத்திருக்காங்க. இன்றும் ஐயாரப்பரோட அந்த சடைமுடி வந்து பறந்து விரிந்து கிடப்பதாகவும் பக்தர்கள் யாரும் மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாருமே அந்த கர்ப்பகிரகத்தை சுற்றி வலம் வரக்கூடாது அப்படின்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. நாம இப்ப பாத்துட்டு இருக்க திருச்சுற்று கர்ப்பகிரகத்துல இருந்து 2வது திருச்சுற்றா வரும். இந்த திருச்சுற்றுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாதுமே 4 புறமும் சூழ்ந்தபடியே 2 அடுக்கு மாடியில வந்து மண்டபம் கட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 பில்லர்ஸ் வந்து இருக்கலாம். அதுல ஃபுல்லாவுமே பெயிண்டிங்ஸும் பண்ணிருக்காங்க, கீழ் அடுக்குலயும் சரி மேல் மாடியிலயும் சரி. ஆனா பக்தர்கள் உள்ள போறதுக்கு அலோடு கிடையாது. பெயிண்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேமேஜான நிலைமையில தான் இருக்குது, அதனால பக்தர்களுக்கு அலோவ் பண்ணல. ஃபுல்லாவே கேட் கொண்டுதான் கவர் பண்ணிருக்காங்க. கர்ப்பகிரகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த 1ஆம் திருச்சுற்றுன்னு அழைக்கப்படுற மண்டபத்துலன்னு பாத்தீங்கன்னா வெளிப்புற சுவர்கள்லாம் ஃபுல்லாவே கல்வெட்டுகள் இருக்கிறத பாக்கலாம். அந்த 2 மாடி பில்லர் மண்டபத்துலன்னு பாத்தீங்கன்னா சில சாமிகளோட சன்னதிகளும் எழுப்பப்பட்டிருக்கு. சில பகுதிகள் மட்டும் பக்தர்களுக்கு அலோவ் பண்றாங்க. அந்த பகுதிகளிலேயும் உள்ள பில்லர்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான பில்லர்ஸ பார்க்கலாம். ரொம்ப நுணுக்கமான தத்ரூபமான சிற்பங்களாவே வழமைய பெற்றிருக்கும். பிரகாரத்துல உள்ள தட்சிணாமூர்த்திய பெருமாள் வழிபட்டு இருக்கிறதுனால இந்த தட்சிணாமூர்த்திய ஸ்ரீ ஹரி குரு சிவயோக தட்சிணாமூர்த்தியின் பேர்ல வந்து அழைக்கிறாங்க. இந்த கோயில்ல முருகப்பெருமான் வில்லு, வேல், அம்பு தாங்கியபடி தனுசு சுப்பிரமணியரா நமக்கு அருள்பாலிக்கிறாங்க. ஒருமுறை காசி விஸ்வநாதரை வழிபட்டு இருந்த திருநாவுக்கரசர் தான் வந்து கைலாய சிவபெருமான தரிசிக்கணும்னு நினைச்சு கைலாயத்துக்கு புறப்பட்டிருக்காரு, தனித்து புறப்பட்டிருக்காரு. அவர் முதல்ல நடந்து செல்ல முயன்ற போது அவரால் முடியாம தவழ்ந்து செல்லவும் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் படும் துயர பார்த்த சிவபெருமான் அவருக்கு முன்னாடி ஒரு குளத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு அசரீரியா ஒலிச்சு, நீ இந்த குளத்துல மூழ்கி திருவையாறு சூரிய புஷ்கரணியில எழுந்தருளுவாய், அப்போது உனக்கு கைலாய தரிசனத்தை தருகிறேன் அப்படின்னு வந்து கூறியிருக்காரு. அதன்படியே அப்பரும் செஞ்சனால அப்பருக்கு கைலாய சிவபெருமானோட தரிசனமும் கிடைச்சிருக்கு. அவர் திருவையாறுல எழுந்தருள்ன அந்த புஷ்கரணி தான் இந்த சூரிய புஷ்கரணி. நீங்க அதை தான் பாத்துட்டு இருக்கீங்க. இதுதான் கோயிலோட தெற்கு கோபுர என்ட்ரன்ஸ். இந்த கோயில்ல ஐயாரப்பர் மெயின் தெய்வமாகவும் இன்னும் 2 சிவன் கோயில்கள் உப கோயிலா இருக்குன்னு பார்த்திருப்போம். வீடியோட ஸ்டார்டிங்ல பார்த்தது வட கைலாயம். இந்த என்ட்ரன்ஸ் வழியா வந்தா முதல்ல நம்ம தென் கைலாயத்துல போய் சிவனை தரிசனம் செய்யலாம். தக்ஷண கைலாயம் அழைக்கப்படுற தென் கைலாயம் கிபி 10ஆம் நூற்றாண்டு 1ஆம் ராஜேந்திர சோழனோட மனைவியான பஞ்சவன் மாதேவியாரால தான் கட்டப்பட்டிருக்கு. நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஹாஃப் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஐயாரப்பர், தென் கைலாயம், வட கைலாயம் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு ஐயாரப்பான்னு சொன்னா எக்கோ கேக்குற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் செஞ்சு பாருங்க. இந்த கோயிலுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.